الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை, திருப்தியை, சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1445 ஆண்டின் ரமலான் மாதத்தை அடைந்து பெரும்பான்மையான தினங்களை நல்ல பல அமல்களிலே, இபாதத்துகளிலே, குர்ஆன் திலாவத்திலே, தான தர்மங்களிலே என்று கழித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, ரமலான் மாத நோன்புடைய ஒரு இலக்காக அல்லாஹ் வைத்திருப்பது தக்வா, இறை அச்சம். குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டது போன்று லஅல்லக்கும் தத்தகூன். அன்பானவர்களே, சில அமல்களை அல்லாஹ் வாராந்தம் அடியான் தன் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக வைத்திருக்கிறான். அதிலே குறிப்பிடத்தக்க ஒரு அமல் தான், ஒரு இபாதத்து தான் ஜும்ஆவுடைய தினம், ஜும்ஆவுடைய அந்த தொழுகையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள். இன்னும் சில விடயங்களை மாதாந்தம் வைத்திருக்கிறான். அதிலே மாதாந்தம் நோக்கப்படக்கூடிய முக்கியமான தினங்களிலே சுன்னத்தான நோன்புகள், அதே போன்று வாராந்தம் திங்கள் வியாழன் அன்று நோன்புடைய ஒரு அமலை வைத்திருக்கிறான். கண்ணியமான நாளாந்தம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 5 நேர தொழுகைகளை அடியான் என் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக அந்த வாசல்களை அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறான். அன்பானவர்களே, ஒரு மனிதனை படைத்த அல்லாஹ் 2 வகையான தன்மைகளை அந்த மனிதனுக்குள் உள்ளடக்கி படைத்திருக்கிறான். ஒன்று சொல்வார்கள் மலக்கானியத், மலக்குமாருடைய நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு சுபாவம். அதாவது ஆன்மீக துறையிலே நான் முன்னேற வேண்டும் என்ற, எப்பொழுதுமே நல்லவற்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு சுபாவம். ஈமான் அதிகரிக்கின்ற பொழுது, இறையச்சம் கூடுகின்ற பொழுது நல்ல அமல்களை தேடி தேடி செய்கிறோம். மனிதன் அடிப்படையிலே இன்னும் ஒரு பகுதி அல்லாஹ் வைத்திருக்கிறான், ஷைத்தானுடைய தூண்டுகோலினால் நடைபெறக்கூடிய சில தவறுகள். இரத்த நாணங்களிலே ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். எப்பொழுது ஈமானுடைய, இறை அச்சத்துடைய, அல்லாஹ்வின் தொடர்பு குறைகிறதோ
அப்பொழுது கண்ணியமானவர்களே, நம்முடைய ஷைத்தானுக்கு அடிபணிகின்ற அந்த பகுதி கொஞ்சம் வலுப்பெறும், கொஞ்சம் அது சக்தி பெறும். எனவேதான் அல் ஈமான் யஸீது வ யன்குஸ். ஈமான் என்பது மனிதர்களுடைய ஈமான் கூடும் குறையும். மலக்குமாருடைய ஈமான் ஒரே அமைப்பில் இருக்கும், நபிமார்களுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகும். ஏனைய மனிதர்களுடைய ஈமானை, அந்த விசுவாசத்தை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூடி குறைகின்ற அமைப்பிலே வைத்திருக்கிறான். அந்த அமைப்பிலே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானின் ஊடாக நம்முடைய ஆன்மீகத்தை கொஞ்சம் வளர்த்துக் கொள்கின்ற, ஆன்மீக பகுதியை சீராக்குகின்ற அந்த பகுதியிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு 2 பகுதிகளையும் இணைத்தவாறுதான் வழிகாட்டினார்கள். இப்பொழுது நாம் நம்முடைய தாயகத்தை பிரிந்து இந்த குவைத் நாட்டிலே பல நோக்கங்களுக்காக ஒன்று சேர்ந்து இங்கு நம்முடைய காலங்களை கழித்துக் கொண்டிருக்கிறோம். இதே போன்ற ஒரு சஹாபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நான் பஹ்ரைன் நாட்டுக்கு செல்கிறேன் வியாபார நோக்கில், தொழில் நிமித்தம் பஹ்ரைன் போகிறேன். தொழில் என்பது லௌகீகம், தொழில் என்பது அதனுடைய வருமானத்தினூடாக நம்முடைய உடலியல் ரீதியான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு வழிவகை. பசிக்கான உணவை நாம் அதனூடாக கொள்முதல் செய்வோம், நம்முடைய வாழ்க்கை செலவுகளை வருமானத்தினூடாக நிறைவேற்றிக் கொள்வோம். அந்த அமைப்பை பார்க்கின்ற பொழுது இவர் செல்கின்ற நோக்கம் வெளிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஒரு லௌகீக தேவை, ஒரு பௌதீக தேவை. அதாவது தன்னுடைய மனிதன் என்ற அடிப்படையிலே தனக்கு ஏற்படுகின்ற அன்றாட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அவர் ஒரு தொழில் நிமித்தம், ஒரு வியாபார நிமித்தம் பஹ்ரைனுக்கு செல்ல போகிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் தடுக்கவில்லை. உனக்கு அலந்தரித்து கிடைக்கும் சகோதரரை, நீ மக்காவிலே மதீனாவிலே வியாபாரம் செய், உன்னுடைய தாயகத்திலே நீ தொழில் செய் என்று நபி அவர்கள் தடுக்கவில்லை. வெளிநாடு செல்லுங்கள் பரவாயில்லை, சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? நீங்கள் தொழுகையில் பேணுதலாக இருங்கள். வியாபார நோக்கிலே கடல் கடந்து செல்கிறார், இன்னும் ஒரு நாட்டுக்கு செல்கிறார், வருமானம் ஈட்ட செல்கிறார், அங்கு தொழுகையிலே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எனவே லௌகீகத்தை ஆன்மீகத்தோடு இணைத்தார்கள். அன்பானவர்களே, இதுதான் இஸ்லாம். வெறுமனே ஒரு மனிதர் ஆன்மீக துறையில் மாத்திரம் ஈடுபடுவதும் இஸ்லாம் வரவேற்கின்ற ஒன்றல்ல. தேவை ஏற்படும் பொழுது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது, அதற்கு ஏற்ற உலகளாவிய ஏற்பாடுகளை ஹலாலான முறையிலே செய்து கொள்வதும் இஸ்லாம். ஆனால் நோக்கம் மறுமை. சம்பாதித்தாலும் சம்பாதிக்கின்ற நோக்கம் மறுமையாக இருந்தால் அவருடைய வியாபாரம் ஆன்மீகத்தோடு இணையும். திருமணம் முடிக்கிறார், நோக்கம் வெறுமனே மனிதனுடைய ஆசையை நிறைவேற்றுவது, உடலியல் ரீதியான தேவையை நிறைவேற்றுவது, பிள்ளை பாக்கியங்களை பெற்று குடும்பத்தை பெருக்குவது என்பது இல்லாமல், அன்பானவர்களே, திருமணம் முடிக்கிறேன், இறைவன் முடிக்க சொன்னால் நான் முடிக்கிறேன். பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுப்பது, வயது வந்துவிட்டது, முடித்துக் கொடுக்கத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் ஊர் குறை சொல்லும், பிள்ளைகளுடைய உறவு அது சீர்குலையும் என்பதற்கல்ல. அங்கிஹு, இறைவன் சொன்னான் பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுங்கள் என்று, எனவே நான் திருமணம் முடித்து கொடுக்கிறேன். திருமணம் முடிப்பதும் ஆன்மீகத்தோடு இணைகிறது, திருமணம் முடித்து கொடுப்பதும் ஆன்மீகத்தோடு இணைகிறது. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு விடயத்தை, ஒரு செயலை, அன்றாட நடைமுறையை மறுமையை இலக்காக கொண்டு இறைவனுடைய திருப்தியை முதன்மைப்படுத்தி அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்படி செய்கின்ற பொழுது நம்முடைய துனியாவுடைய எந்த செயற்பாடுகளும் மார்க்க வரையறையை விட்டு வெளியே செல்லாது. இதுதான் இஸ்லாம். அன்பானவர்களே, எனவே ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் இந்த உதாரணங்களை நான் சொன்னேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நம்முடைய சகல துறைகளும் ஆன்மீகத்தோடு சம்பந்தப்படுவதுதான் தக்வா, இறையச்சம். அன்பானவர்களே, காலை எழுந்தது முதல்
இரவு உறங்கும் வரை எத்தனை மணித்தியாலங்கள் விழித்திருக்கிறோம். அதில் எத்தனை மணித்தியாலங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு, எத்தனை நிமிடங்கள் கண்ணியமான மறுமை சிந்தனையோடு, எத்தனை நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாமல், எத்தனை மணித்தியாலங்கள் பாவங்களில் என்று கணக்கிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு நாளை நாம் கணக்கு போட்டு பார்த்தாலே நாம் எந்த பகுதியில் மிகையாக செயல்படுகிறோம், எந்த பகுதிக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஒரு நாளை கணக்கெடுத்தால். அன்பானவர்களே, அதனால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபி வந்து கேட்டார்கள், அவுசினி, எனக்கு ஒரு புத்திமதி சொல்லுங்கள், எனக்கு ஒரு அட்வைஸ், இன்சஹ்னி அவுசினி, எனக்கு ஒரு நசீஹத் செய்யுங்கள். சொன்னது நபி அவர்கள், லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் ذிக்ரில்லாஹ், உங்களுடைய நாவு எப்பொழுதும் எந்த கட்டத்திலும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் ஓயக்கூடாது. எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு, வார்த்தையால், உள்ளத்தால், ஓசை எழுப்பிருக்க செய்ய முடியாத இடங்களில் மனதால், அது ஒரு நம்முடைய வெளி தேவைகளை நிறைவேற்றுகின்ற இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான் என்று உள்ளம் அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹாபிக்கு சுட்டிக்காட்டினார்கள். எனவே அன்பானவர்களே, ஒரு வினாடி கூட அல்லாஹ்வின் ஞாபகம் என்று கழிவதை நபி அவர்கள் விரும்பவில்லை, சஹாபாக்களுக்கு வழிகாட்டினார்கள் என்றால் இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அன்பானவர்களே, நம்முடைய துறைகளிலே ஆன்மீகத்தை இணைத்துக் கொள்வோம். எந்த துறையில் வியாபாரிகளாக இருக்கலாம், தொழிலாளிகளாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், எந்த துறையில் ஈடுபட்டாலும் அந்த துறையை ஆன்மீகத்தோடு, இறை திருப்தியோடு, அல்லாஹ்விடத்தில் அதற்கு கிடைக்கின்ற கூலிகளை, அந்த துறையிலே மோசடி செய்கின்ற பொழுது அதற்கு கிடைக்கின்ற தண்டனைகளை இஹ்திசாப் செய்து, அதனுடைய நன்மைகள் அதனுடைய தீமைகளை நாம் கணக்கிட்டு சிந்தித்து செயல்படும் பொழுது அந்த பகுதியில் நாம் நேர்த்தியான ஒரு முஸ்லிமாக, ஒரு முஃமினாக நடந்து கொள்ள முடியும். குர்ஆனில் சில உதாரணங்களை காட்டுகிறேன். உலகத்தை ஆட்சி செய்த 4 பேர், உலக மகா ஆட்சியாளர்கள். 2 பேர் ஆன்மீகத்தோடு ஆட்சி செய்தார்கள். 2 பேர் லௌகீகத்தை மாத்திரம் இலக்காக கொண்டார்கள். தன்னுடைய சுகம், தன்னுடைய ஆடம்பரம், தன்னுடைய தேவை, தன்னுடைய சுயநலம். ஆன்மீகம் மேலோங்குகின்ற பொழுது எப்பொழுதும் தன்னலம் பேண மாட்டோம், பொதுநலம் பேணுவோம். ஆன்மீகம் மிகைக்கின்ற பொழுது எல்லா விடயங்களுக்கு முன்னாலும் இதை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று சிந்தித்து படித்து உணர்ந்து செய்வோம். சுருக்கமாக சொல்கிறேன். ذுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம், சூரா கஹஃப் வெள்ளிக்கிழமை நாம் ஓதி தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டிய ஒரு சூரா. தஜ்ஜாலுடைய ஃபித்னாவுக்கு எதிரான ஒரு சாதனம், ஒரு ஆயுதம் அது. எனவே அதிலே பேணுதல் காட்ட வேண்டும். நம்முடைய ஆன்மீக செயல்பாடுகளிலே வெள்ளிக்கிழமையுடைய சூரத்துல் கஹஃப் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஓதப்பட வேண்டிய ஒன்று. விடுபட்டிருந்தால் இன்றிலிருந்து தொடர்ச்சியாக நான் வாழ்க்கையில் சந்திக்கின்ற இறுதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதை தொடருவேன் என்று ஓத ஆரம்பிப்போம். அந்த கஹஃப் சூராவிலே ஒரு நிகழ்வு தான் ذுல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு. உலகத்தையும் வலம் வந்தார்கள். யாருக்கு என்ன தேவை இருக்கிறது? ஆட்சியாளர், முழு உலகத்தையும் ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்தார்கள். ஒரு ஊருக்கு செல்கிறார்கள். அந்த ஊர் மக்கள் யஜூஜ் மஅஜூஜுடைய தொல்லையை முறையிடுகிறார்கள். யஜூஜ் மஅஜூஜ் அந்த இனம் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார்கள். இஃப்ஸிதூன ஃபில் அர்த், இன்ன யஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்த். எங்களுக்கு யஜூஜ் மஅஜூஜுடைய குழப்பத்திலிருந்து பகல் எங்களுக்கு ஒரு சத்து, ஒரு அணை ஒரு சுவரை, ஒரு மதிலை கட்டித்தர வேண்டும். அவருடைய தொல்லையிலிருந்து நாங்கள் மக்களுடைய ஒரு கோரிக்கை. ஆட்சியாளர் ஆன்மீகவாதியாக இருந்தால் மக்களுக்கு சேவை செய்வார், மக்களுடைய நலனை முற்படுத்துவார், அதில் எந்த சுய லாபங்களையும் எதிர்பார்க்க மாட்டார். அப்படியா? அல அந்த பைனகும் சத்தா, உங்களுக்கு ஏதாவது கொடுப்பனவுகளும் தருவோம், ஏதாவது நாங்கள் தருவோம். கண்ணியமான ஆன்மீகத்தோடு இணைந்த ஆட்சி என்ன செய்யும் தெரியுமா? மக்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காது.
அவர்கள் கேட்டது சப்து சாதாரண மதில் சுவர், இவர்கள் பலத்த ஒரு சுவரை கட்டிக் கொடுத்தார்கள். ரதும் கேட்டது சப்து, கட்டிக் கொடுத்தது ரதும். கட்டிக் கொடுத்து விட்டு சொன்னார்கள், நான் எந்த அளவு உயரமான மதிலை கட்டித் தருவேன் என்றால் அதனால் அவர்கள் ஏறி குதிக்கவும் முடியாது. எந்த அளவு பருமனான ஒரு மதிலை கட்டித் தருவேன் என்றால் அவர்களால் துளைத்து துவாரமிட்டு வரவும் முடியாது. கட்டிக் கொடுத்தார்கள். சம்பவம் முடிகிறது. என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியோடு அதிகாரத்தோடு ஆன்மீகத்தை இணைத்தார்கள். அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்ற ஆட்சியாளராக குர்ஆனிலே இடம் பிடித்தார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அதே பகுதிதான். காற்று வசப்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. பறவைகளுடைய பாசைகள் தெரியும். அன்பானவர்களை, காலை மாலை அன்று 2 மாத தொலைதூரம் காலையிலும் மாலையிலும் அவர்கள் பிரயாணிக்கின்ற அளவுக்கு செல்வ செழிப்பை அல்லாஹ் கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். ஆனால் அவர்களுடைய ஆன்மீகம், அவர்களுடைய குடும்பத்துடைய மார்க்கப்பற்று, அவர்களுடைய வீட்டை பற்றி, அவருடைய வீட்டாருக்கு குடும்பத்தாருக்கு அல்லாஹ் இட்ட கட்டளையை பற்றி குர்ஆனில் சொல்கின்ற பொழுது தாவூதுடைய குடும்பத்தார்களே, சுலைமான் தந்தை தாவூதுடைய குடும்பத்தார்களே, நீங்கள் நன்றி செலுத்தும் முகமாக நல்ல அமல்களில் ஈடுபடுங்கள், ஆன்மீக துறையிலே நீங்கள் சீராக இருங்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், நாம் ரொட்டி சுடுவதற்கு மாவு பிசைவது போன்று அல்லாஹ் இரும்பை இலகுவாக்கி கொடுத்தான். உலகத்துடைய ஒரு நல்ல ஒரு வருமானத்துக்கான ஒரு வழி. களிமண்ணால் தளபாடங்கள் செய்வது போன்று இரும்பால் தளபாடங்கள் செய்வார்கள். அப்படிப்பட்ட குடும்பத்துடைய ஆன்மீகத்துறையை பாருங்கள். யாமல் வாழதாவது சுக்ரா, நீங்கள் நன்றி செலுத்துவமாக நல்ல அமல்களிலே, வணக்க வழிபாடுகளிலே உங்களுடைய இந்த ஆட்சி அதிகாரம் செல்வம் செழிப்பை வைத்து என்னை மறக்க வேண்டாம், எனக்கு நீங்கள் சுஜூது செய்ய வேண்டும், ஆன்மீக துறையிலே நீங்கள் சீரும் சிறப்புமாக ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு இட்ட கட்டளையை, ஜபூரிலே அல்லாஹ் இட்ட கட்டளையை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். தஃப்சீர்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. அன்பானவர்களே, அவர்களுடைய வீட்டில் பாருங்கள், அவருடைய இவ்வளவு பெரிய ஆட்சி, இவ்வளவு பெரிய பொருளாதார வளம், வருமானத்துக்கான சாதனம் கிடைக்கப்பட்டவர்கள் ஆன்மீகத்தை அவர்கள் இழக்கவில்லை, மறக்கவில்லை. மறுமை பயணத்தை அவர்கள் ஒருபோதும் விடவில்லை. அவருடைய வீட்டில் எந்த நேரமும், எந்த நிமிடமும், எந்த வினாடியும் ஒருவர் ஏதோ ஒரு வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பாராம். நேர அட்டவணையிட்டு அவருடைய வீட்டில் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுதும் தவணைப்படி ஒருவர் ஏதோ ஒரு இபாதத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முறைப்படி ஈடுபட்டுக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் ஆன்மீகம். பகலிலே உழைக்கிறோம், இரவிலே அல்லாஹோடு உரையாடுவதற்கு சில நிமிடங்களை ஒதுக்க வேண்டும். பல விடயங்களை பலரிடம் சொல்லி கண்ணீர் வடித்திருக்கிறோம், அழுதிருக்கிறோம், பலரிடம் பல மஷூராக்கள் கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடம் நம்முடைய விடயங்களை தனிமையிலிருந்து உரையாடி அல்லாஹ்வோடு கண்ணியமான நம்முடைய விடயங்களை பகிர்ந்து, அல்லாஹ்வுக்கு தெரியும் தான், சொல்லி காட்டி கண்ணீர் வடித்து பச்சாதாபப்படும் பொழுது அல்லாஹ் நம்மை இணைத்துக் கொள்கிறான், நெருக்கிக் கொள்கிறான். ஒரு சான் நெருங்கும் பொழுது ஒரு முழம் நெருங்குகிறான். ஒரு முழம் நெருங்குகின்ற பொழுது 2 கைகளையும் நாம் விரிக்கின்ற அளவு கிட்டத்தட்ட என்ன, 2 கைகளை நாம் அகலப்புறமாக விரித்தோம் என்றால் அந்த அளவு அல்லாஹ் நெருங்குகிறான் என்று அல்லாஹ்வுடைய அருள் இரக்கம் நம்மோடு நெருங்கி வருகிறது. அன்பானவர்களே, எனவே நம்முடைய ரமலானுடைய இலக்காக ஏதோ என்னுடைய துறைகளிலே என்னுடைய ஆன்மீகத்தை நான் வளர்த்துக் கொள்வேன். என்னுடைய தொழுகையிலே நான் பேணுதல் இல்லையா, நான் எப்பொழுதும் இதற்கு பின்னால் தொழுகையை விட மாட்டேன். மார்க்கத்திலே தொழுகை என்பது உடலுக்கு தலை போன்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறைவனோடு உரையாடுகின்ற அல்லாஹ்வோடு, இன்னல் முஸல்லி யுனாஜி ரப்பா, தொழுகையாளி அல்லாஹ்வோடு உரையாடுகிறார். தொழுகையாளிக்கு மழை துளி பொழிவது போன்று அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிந்து கொண்டிருக்கிறது. எனவே தொழுகையுடைய பகுதியை நான் சீராக்குவேன், உள்ளட்சம் உள்ள தொழுகையாக மாற்றுவேன். எந்த தேவை வந்தாலும் தொழுகையினூடாக அல்லாஹ்விடம் உதவிகளை பெறக்கூடிய மனிதனாக மாறுவேன். இபாதத்துடைய பகுதி. கண்ணியமானவர்களே, குர்ஆன் திலாவத்திலும் ரமதானில் மாத்திரமல்ல எல்லா காலங்களிலும் குர்ஆனுடைய தொடர்பை படுத்திக் கொள்ள வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாமல் வேறு எந்த துறையில் பாண்டித்தியம் பெற்றாலும், எந்த டிகிரிகளை செய்தாலும், எந்த பட்டம் பதவிகளை வகித்தாலும்
குர்ஆன் ஓத தெரியாத ஒரு முஸ்லிமாக நான் இருக்க நாம் வெட்கப்பட வேண்டும். எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும், எந்த பாசை வேண்டுமானாலும், எந்த கட்டுரைகளை வேண்டுமானாலும் என்னால் வாசிக்க முடியும். ஆனால் குர்ஆனுடைய ஒரு 3-2 பக்கங்களை பிழை இல்லாமல் என்னால் ஓத முடியாதென்றால் நான் தனிமையில் இருந்து அழ வேண்டும். குர்ஆனுடைய சமூகம், குர்ஆனில் தான் நமக்கு அல்லாஹ் மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டுகிறான். குர்ஆன் தான் நம்முடைய அடிப்படை என்பதை நாம் மிக ஆழ் மனதில் பதித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பகுதி கண்ணியமானே, ஈமான், இபாதத், முஆமலாத்துடைய பகுதி. கொடுக்கல் வாங்கலில் ஆன்மீகம் மேலோங்க வேண்டும். செய்கின்ற தொழிலிலே நேர்மை இருக்க வேண்டும். வியாபாரங்களிலே வாய்மை இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கலிலே ஹராமான வியாபாரங்கள் ஒரு ஆன்மீகத்தோடு செய்கின்ற வியாபாரியிடம் இருக்க முடியாது. பஜாரிலே வியாபாரம் செய்கின்ற அந்த கடைகளுக்கு நபி அவர்கள் சென்று பார்வையிடுவார்கள், கண்காணிப்பார்கள். அதிலே ஒரு கடையில் தான் நபி அவர்கள் ஒரு மாவு மூடையிலே கை போட்டது வியாபாரத்தை ஆன்மீகத்தோடு இணைக்கின்ற வழிகாட்டல். மாமுடையிலே கை போட்ட பொழுது நிகழ்வு தெரியும். கீழ்ப்பகுதியிலே ஈரமான மா, மேல் பகுதியிலே காய்ந்த மா. மக்கள் பார்க்கின்ற பொழுது நல்ல மாவுதான், மூடையில் நல்ல காய்ந்த வாங்க முடியுமான மாவு போன்றது. உள்ளே ஈரம். என்ன விடயம்? இரவு மழை பெய்தது, யார் சொல்லலாம், நனைந்து விட்டது. சொன்னார்கள், நனைந்த மாவை வேறாக வைத்த ஒரு விலையில், நல்ல மாவை வேறாக வைத்த ஒரு விலையில் நீ வித்திருக்க வேண்டுமே. லைஸ மின்னா மன் கஷனா. எனவே ஆன்மீகத்தோடு இணைந்த வியாபாரி வியாபாரத்திலே கலப்படம் செய்ய மாட்டார், ஏமாற்ற மாட்டார், மக்களுக்கு துரோகம் செய்ய மாட்டார். எனவே எச்சரித்தார்கள், யார் எங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாரோ, வஞ்சகம் செய்வாரோ, கலப்படம் செய்வாரோ அவர் எங்களை சேர்ந்தவர் அல்ல. நபியவருடைய சஹாபி, நபியவருடைய ஒரு மாணவராக, சமூக பிரஜையாக இருந்தவர்கள். ஆனால் இந்த வியாபாரத்திலே ஆன்மீகத்திலே கொஞ்சம் பலகீனம் ஏற்பட்ட பொழுது நபியவர்கள் அவரை எச்சரித்தார்கள் என்ற நிகழ்வை பார்க்கிறோம். எனவே வட்டியோடு ஆன்மீக துறையோடு தொடர்புள்ளவர் வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் யுத்த பிரகடனம் செய்கின்ற பாவம் தான் வட்டி. எந்த பகுதியிலும் வட்டியோடு சம்பந்தப்பட மாட்டார். சொல்வதற்கு நாவு கூசினாலும் ஹதீஸில் வந்த விடயம், சொந்த தாயோடு தகாத உறவு 33 தடவைகள், 36 தடவைகள், பல தடவைகள். அது சொல்வதற்கு கூட நமக்கு நாவும் மனதும் இடம் கொடுக்காது என்றாலும் நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், வட்டி சம்பந்தப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு கொடிய பாவம். எனவே ரமதானினூடாக அடைகின்ற ஆன்மீகம் வட்டியிலிருந்து நம்மை தூரமாக்க வேண்டும். அன்பானவர்களே, ஹராமான வியாபாரங்கள், இரத்தம் அசுத்தமாக இருக்கின்ற பொழுது அன்பானவர்களை நரகம்தான் தருகிறார்கள். ஐயுமா ஜஸதின் நபஸபில் ஹராம் ஃபன்னாரு அவுலா பிஹ். எந்த உடல் ஹராத்தினூடாக போஷா கழிக்கப்படுமோ, வளருமோ, எந்த உடல் ஹராமான உணவை கொண்டு அது வளருமோ அந்த உடலுக்கு நரகம்தான் தகுதி. ஹராமான வியாபாரம் என்னை நரகத்தை நோக்கிட்டு செல்லும் என்ற சிந்தனை இருக்கும் ஒரு ஆன்மீகவாதியிடம். அன்பானவர்களே, சமூகத்திலே சமகால ஒரு பலகீனங்களில் ஒன்றுதான், எதை விற்றாவது, எந்த வியாபாரம் செய்தாவது பணம் சம்பாதிக்க வேண்டும். 6 மாதம் 7 மாதம் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்காமல் 6 நாட்களில் கோடீஸ்வரராக வேண்டும், 6 வாரங்களில் லட்சாதிபதியாக வேண்டும். எதை வியாபாரம் செய்தாவது. அதில் ஒன்று கண்ணியமானே, இந்த போதை வஸ்து பாவனைகள், போதை வஸ்து வியாபாரங்கள் கொடிகட்டி பறக்கின்ற காலம். சமூகத்தை மிகவும் சீரழிக்கின்ற ஒரு பாவமாக, எதிர்கால சந்ததியுடைய எதிர்காலத்துக்கு முகவரி இல்லாமல் ஆக்குகின்ற ஒரு பாவமாக மாறி இருக்கிறது. எனவே இந்த துறையில் நாம் யாரும் ஈடுபடுவதில்லை. இந்த துறையில் ஈடுபடுகின்றவர்களை நாம் நெறிப்படுத்த வேண்டும். போதை வஸ்து பாவனை கூட கண்ணியமானவர்களே, ஒரு எச்சரிக்கையை நான் சொல்கிறேன், இறுதி கட்டம் முடிக்கிறேன். போதை பாவனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை மிகக் கேவலமான தண்டனை, அருவருப்பான தண்டனை. நரகவாதிகளுடைய அந்த சீல் ஸ்தலங்கள், இரத்தங்கள், கழிவுகள், இது போதை வஸ்து பாவிக்கக்கூடியவருக்கு புகட்டப்படும். மனசு வருமா?
நம்முடைய உடம்பில் வருகின்ற ஒரு செயல் ஸ்தலத்தை கூட நாம் நம்முடைய நாவிலோ நம்முடைய உதட்டிலோ வைக்க விரும்புவோமா? கண்ணால் கூட பார்க்க வெறுப்போம். எனவே இந்த பழக்கத்தை விடுவோம். அதே போன்று பணங்களை வீணாக்குகின்ற ஏனைய பாவனைகள், அது புகை பழக்கமாக இருக்கலாம், வீணாக பணங்களை அளிக்கின்ற பாவனைகளை விடுவோம். எனவே இது எல்லா துறைகளையும் சீராக்குவதற்குத்தான் அல்லாஹ் ரமலானை தந்தான். எனவே கண்ணியமானவர்களே, பேசப்பட்ட விடயங்களை சிந்தனைக்கு எடுப்போம். ஈமான், இபாதத், கொடுக்கல் வாங்கல், பழக்க வழக்கங்களை சீராக்கி ஆன்மீகத்திலே முன்னேறுவோம். அல்லாஹ்வுடைய அருளை அடைவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை பயன்படுத்தி ஆன்மீக துறையிலே சிறந்த உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை அடையும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உரையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. ரமலானை அடைந்தோம் யா அல்லாஹ். இந்த ரமலானினூடாக நீ எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளை எங்களினூடாக நிறைவேற்ற கிருபை செய்வாயாக. ரஹ்மத்தை நமக்கு உரித்தாக்குவாயாக, மகஃபிரத்தை உரித்தாக்குவாயாக. அதனூடாக நரக விடுதலை நமக்கு கடமையாக்குவாயாக. சுவர்க்கத்தை நமக்கு வாஜிபாக்குவாயாக. தேவைகளை நிறைவேற்றுவாயாக, கடன்களை நிறைவேற்றுவாயாக.